எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் தாங்க பார்க்க போகிறோம். என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதை அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து குட்டி குட்டி பொருளெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன், அப்புறம் சின்ன பொருளெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். அது எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். என்ன தான் நம்ம வீடு சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அடிக்கடி மாற்றி வைக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்கும். அது நம்மளுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். இந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருந்தேன்னா இது ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், 185 ரூபாய் என்னமோ தான். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஸ்டாண்டை நான் அடுப்புக்கிட்டேயே வச்சுக்க போகிறேன். இதில் வந்து ஸ்பூனெல்லாம் போட்டு வைப்போம்ல, அந்த ஸ்டாண்ட் வந்து வச்சுக்கலாம். இது வந்து உட்டில் ஆனால் இடிக்கிறது. இது பிரசாதம்லாம் செய்யும்போது ஏலக்காய்லாம் இடிக்கிறதுக்கு வேண்டி நான் யூஸ் பண்ணுவேன். கீழே வந்து 2 செராமிக் ஜார் வந்து வச்சுக்கலாம். ஒன்றில் வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன், ஒன்றில் வந்து ஊறுகாயெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு கீழே வந்து வச்சுருக்கேன். மேலே வந்து ஒரு பாட்டில்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலான்னு, இது வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு வைப்போம்ல, அந்த பாட்டில் வந்து வச்சுக்கலாம். எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பக்கத்துலேயே வந்து நெய் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்குது, அது வந்து மேலே வச்சுருக்கேன். முன்னாடி கூட கொஞ்சம் இடம் இருக்குது, வச்சிட்டோம்னா ரொம்ப கஜகஜன்னு ஆயிரும்னு சொல்லிட்டு நான் வைக்கல. இதுவே வந்து நீட்டாக எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் நான் இப்படியே வந்து விட்டுட்டேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம கிச்சனில் அன்னபூர்ணி அம்மாவோட ஃபோட்டோ வந்து நான் வச்சுருக்கேன். அதோட சிலையும் வந்து வச்சு நான் பூஜை பண்ணிட்டு வரேன். அன்னபூர்ணியோட ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜன்னல் பக்கத்தில் ஸ்லாப் மாதிரி கொஞ்சம் இருக்குது, அந்த இடத்துல தான் வந்து விளக்கேற்றுவேன். இந்த பேரட் வந்து ஹேங்கிங் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து டிமார்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருக்குது, 50 ருபீஸ் இது. இதையும் வந்து கிச்சனில் வந்து மாட்டி விட்டுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த அன்னபூரணியோட ஃபோட்டோ வந்து வைப்போம், அது கூடயே வந்து நம்ம சிலையும் வைப்போம். அதுக்கு வந்து பச்சரிசியில் பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம கிச்சனில் வந்து அன்னத்துக்கு வந்து குறைவு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் வந்து நம்ம வைக்கிறோம். 2 ஏலக்காய் 2 கிராம்பு வந்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் கூட இதில் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து பறவைகளுக்கு வந்து போட்டுடலாம். இப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அன்னத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு காயின் கூட நம்ம வச்சுக்கலாம். இதை வந்து நான் கிச்சனில் எப்போவுமே வச்சு விளக்கேற்றிட்டு வருவேன். அந்த கரண்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த கரண்டிலையும் 2 அரிசி 1 பருப்பு வந்து நான் வச்சுருக்கேன். இதையே வந்து நம்ம அந்த ஜன்னல் கிட்ட வந்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து அந்த அன்னபூரணி அம்மா ஃபோட்டோ பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஜன்னல் பக்கத்தில் வந்து இருக்குது. எனக்கு வந்து இதுக்கு ஜன்னலுக்குள்ளே வந்து இந்த சிலைக்கு பக்கத்துலேயே வச்சுக்கணும் அப்படின்னு வந்து ஆசை. பார்க்கலாம், இது வச்சு பார்க்குறேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து வச்சுக்குவேன். அப்புறம் இந்த ஒரு ட்ரே வந்து இருக்குது. இதில் வந்து ஆயில் வந்து கேனெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஆயில் பாட்டில்ஸில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இதையும் வந்து பாட்டில்ஸ் எல்லாம் வந்து நல்லா டிஷ்வாஷரில் போட்டு நல்லா கழுவி எடுத்து ஆயில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அடுப்புக்கு இந்த பக்கம் வச்சுருக்கேன். உப்பு ஆயில் இது எல்லாமே வந்து பக்கத்தில் வச்சுருக்கேன். இது தோசைலாம் ஊற்றுறதுக்கு வேண்டி இந்த ஒரு சின்ன கப்பில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது பக்கத்துலேயும் ஒரு ஃப்ளவர் வாஷ் வந்து வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த வந்து 2 ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இங்கே வந்து இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன்னா ஒன்றில் வந்து உப்பு, ஒன்றில் வந்து நாட்டு சக்கரை வந்து போட்டு வச்சுருக்கேன், ஒன்றில் வந்து அரிசி போட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே கிச்சன் கிட்ட வந்து உப்பு சர்க்கரை அரிசி இது எல்லாமே வந்து வைக்கிறது வந்து நல்ல ஒரு வாஸ்துக்கு பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கூட அதெல்லாம் சரியாயிரும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அதில் 3மே வந்து 3 ஜாரில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மணி பிளான்ட் வந்து பாட்டிலில் வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால தெரியல, ஆனால் அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அன்னபூர்ணி அம்மா பாசையில் பக்கத்தில் 2 பக்கம் 2 தீபம் வந்து ஏற்றி வச்சுருக்கேன். மஞ்சள் குங்குமம் வச்சு குட்டியாக ஒரு பாசி ஒன்று வந்து போட்டு விட்டுருக்கேன். இந்த இதே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்து கீழே வந்து இந்த வால்க்கெல்லாம் வந்து ஒரு டைல்ஸ் ஒட்டியிருக்கேன்ல, அது வந்து இந்த ஜன்னல் பக்கத்துலேயும் வந்து அந்த டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன். ஏன்னா அந்த ஜன்னலில் வந்து ஏதாவது எண்ணெய் படும், ஏதாவது அழுக்காயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன். யாராவது புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜன்னலில் வந்து அந்த டைல்ஸ் எல்லாம் வந்து ஒட்டிக்கோங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அழுக்காகாது, சீக்கிரமாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம்.
இந்த 5 டப்பாவும் வந்து நான் கீழேயே வச்சுருக்கேன். இதில் வந்து என்னென்னா அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் வந்து போட்டு வைப்போம்ல, அது மட்டும்தான் வந்து இந்த 5 டப்பாவில் வச்சுருக்கேன். அதுவும் வந்து கீழே வச்சுருக்கேன். அம்மனுக்கு வந்து பிரசாதமாக வந்து மாதுளம்பழம் வந்து வச்சுருக்கேன். இந்த சின்ன குட்டி கப்பில் வந்து கல்கண்டு டெய்லி பிரசாதத்துக்கு வந்து அதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கலாம் நான் அங்கே வச்சுருக்கேன். 2 பக்கமே வந்து அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவர் வாஷ் அது வந்து வச்சுருக்கேன். அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அன்னபூரணி தாயாரை மேலேருந்து பார்த்தா முகமே சரியாக தெரியல, அதனால கீழே எடுத்து வச்சுட்டேன். கீழே வச்ச உடனே அம்மாவோட அழகே வந்து இப்போ தான் தெரியுது. அவ்வளோ அழகாக இருக்காங்க. அந்த முகம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு, அவ்வளோ லட்சணமாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த விளக்கோட ஒளியில் அந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கீழே வச்ச உடனே ரொம்ப அந்த கிச்சனுக்கே வந்து ஒரு லட்சணம் கிடைச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி, ஒரு நிறைவடைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு இந்த இடம் பார்க்குறதுக்கு. இவ்வளோ நாளாக நான் வந்து விளக்கேற்றிருக்கேன். ஆனால் இந்த ஃபோட்டோ கீழே வச்சதுக்கப்புறம் விளக்கேற்றும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீழே வந்து அந்த பவுலில் வந்து இந்த குட்டி குட்டி வளையல் இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டு வச்சுருக்கேன். அர்ச்சனைலாம் பண்ணுறதுக்கு வேண்டி அது போட்டு வச்சுருக்கேன். நம்மளோட கிச்சனில் சிங்க் ஏரியாவுக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தக்கூடிய மணி பிளான்ட் தான். ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசைன்னு ரொம்ப அழகாக வந்து வளர்ந்துருக்கும். 2 ஸ்னேக் பிளான்ட்டும் வந்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கக்கூடியது. நம்ம வீடெல்லாம் வந்து அடைச்சி நம்ம சாத்திட்டோம் அப்படின்னா இந்த பிளான்ட்ஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி நம்மளுக்கு இருக்காது. நல்லா வந்து கொஞ்சம் காத்தோட்டம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும். அதனால வந்து கிச்சனில் வந்து வச்சுருக்கேன். நம்ம வேலை செய்யும் பொழுதுமே வந்து கொஞ்சம் பச்சை பசேன்னு இருக்கிற இதெல்லாம் பார்த்துட்டே வேலை செய்யும்போது நம்ம மைண்டுமே வந்து நல்லா இருக்கும். நல்லா ஒரு புத்துணர்ச்சி அடைகிற மாதிரி இருக்கும்ல. அதனால தான் இவ்வளோ பச்சை பசேன்னு வந்து கிச்சனில் வந்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்னோட கவுண்டர் டாப் வந்து ஆர்கனைசேஷன் இப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சிம்பிளாக நீட்டாக வந்து நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இது எல்லாமே வந்து நான் பண்ணினேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். பாய்.